கரெக்டாக சொன்னேன்னு பார்ப்பாங்க. மறுபடியும் சொல்லு. இப்போ சொன்னது மறுபடியும் சொல்லு. காலையில் எழுந்திரிச்சோன்னா பல்லு விளக்கணும். பல்லு விளக்க நல்லா மூஞ்சி நல்லா தேய்ச்சிருந்தேன். தேய்ச்சிட்டு குளிக்க போய் நல்லா தேய்ச்சி குளிச்சதுக்கப்புறம் துணியை காய போடணும். ஸ்கூல் விட்டு வந்து ஆப்பிள் பழம் சாப்பிடணும். வாரம் வாரம் சைக்கிள் துடைக்கணும். நைட்டு வந்து படிக்கணும். வீடை கூட்டணும். சாப்பிட்டு தட்டை கழுவணும். வேறு இன்னொன்று மிஸ் ஆகுது இதில். சாப்பிட்டா சாப்பிட்டு ஒன்றும் தூங்கக்கூடாது. தட்டுக்கள் விடுற இல்லையா? சொல்லிட்டேன். எப்போ சொன்னேன்? சொன்னையா பாருங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஸ்கூல் விட்டு வந்தோடனே என்ன பண்ணேன்? ஆப்பிள் பழம் சாப்பிடுங்க. சாப்பிட்றது சரி, ட்ரெஸ்ஸில் மாற்றுறது இல்லையா? ட்ரெஸ்ஸை எங்கே கழட்டி போடணும் தெரியுமா? உனக்கு எந்த இடத்துல அம்மா சொல்லுது அந்த இடத்துல கழட்டி போடணும். இனிமேல் ஏதாவது மாற்றி பண்ண மகனே இதில் வந்து உனக்கு அடி விடுங்க. இதை சொல்லி அடிப்பேன் நான். இதை காட்டியே உனக்கு அடிப்பேன். சரியா? ஒத்துக்கிறியா? சரி, அதையும் சொல்லிடு. நான் இது மாதிரி செய்யலைன்னா என்னை அடிச்சுக்குங்க, எவ்வளோ வேணால் அடி வாங்கிக்கிறேன்னு சொல்லிடு. அதையும் சொல்லிடு. நீனே சொல்லிடு. நல்லா சொல்லு, தெளிவாக சொல்லு. எது மாதிரி அடிச்சு வெளுப்ப சொல்லு. அடிங்க என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லு. இது நான் சொல்றியா நீ நீனா சொல்றியா? நான் சொல்லியா? நான் செய்யறியா? நீனா சொல்லு. நீங்கள் வேணா என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லு. அடிச்சுக்குங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லு. என்ன வேணா அடிச்சுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. செய்யலைண்ணா இது நான் சொல்லல, நீனா தான் சொல்கிற. ரெக்கார்ட் பண்ணிக்க பார்த்துக்க. இதை காட்டியே உனக்கு பூசை விழுக நீ பார்த்துக்க. நான் வச்சுக்க, டெய்லி நான் வச்சுக்க. இந்த குப்பை போடுறது கொள்வது அப்பயே எடுத்துறேன். நீ உன்னை வந்து சும்மா விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ ஆள் இல்லை. நீ